ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி அடுத்த மாதம் 9ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை துபாய் மற்றும் அபுதாபியில் நடக்கிறது. ஏ பிரிவில் அங்கம் வகிக்கும் நடப்பு சாம்பியன் இந்தியாவுடன் பாகிஸ்தான், ஓமன், ஐக்கிய அரபு அமீரகம் அணிகளும் இடம்பெற்றுள்ளன. இந்நிலையில் இந்த தொடருக்கான சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. துணை கேப்டனாக சுப்மன் கில் இடம்பெற்றுள்ளார். அவர் அணியில் இடம்பெறுவாரா என்ற சந்தேகம் எழுந்த நிலையில் துணை கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார். சூரியகுமார் யாதவ் கேப்டனாக இருக்கும் அணியில் சுப்மன் கில், அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, சிவம் துபே, அக்சர் படேல், ஜிதேஷ் சர்மா, ஜஸ்பிரித் பும்ரா, அர்ஷ்தீப் சிங், வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ், சஞ்சு சாம்சன், ஹர்ஷித் ராணா தேர்வு செய்யப்பட்டுள்ளன. இந்த அணியில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சில வீரர்கள் இந்திய அணியில் இடம் கிடைக்கவில்லை. அதில் முக்கிய வீரராக ஸ்ரேயாஸ் ஐயர் உள்ளார். இவர் நடந்து முடிந்த IPL தொடரில் அதிரடியாக விளையாடி ரன்களை குவித்தார். குறிப்பாக ஷார்ட் பந்தை அடிக்க தடுமாறுகிறார் என விமர்சனங்கள் அவர் மீது வைத்த நிலையில் ஷார்ட் பந்தை சிக்சர்களாக பறக்கவிட்டு அந்த விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுத்தார். அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தியும் அவர் அணியில் இடம் பெறாதது ரசிகர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தமிழக வீரரான வாஷிங்டன் சுந்தரும் IPL தொடரில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார். அவரும் இடம் பெறாதது அதிர்ச்சியாக உள்ளது. ஸ்ராஜ்க்கு ஓய்வு வழங்கப்பட்டுள்ளதாக PCCI தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.